வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. அதாவது வெறும் மெடிசின் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி. குபான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்க போறோம். இந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக குவெரிஸ் இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் ஜாட் டவுன் பண்ணியிருக்கோம். அதாவது காலேஜை பத்தி, அதோட எஃப்எம்ஜி பாசிங் ரேட் எப்படி, சிட்டி எப்படி, பாப்புலேஷன், அதை வச்சு உங்க கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா, மெஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லை இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு பட்ஜெட்டுன்னு இதை கன்சிடர் பண்ணோம்னா என்னது, ப்ராப்பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோமா, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேற எதுவும் ஆட் பண்ணணும் குவெரிஸ் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 1920 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு நல்ல யூனிவர்சிட்டிங்க, பெரிய யூனிவர்சிட்டி அண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்றனால வெறும் உங்களுக்கு மெடிசன் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும். அது மாதிரி உள்ளேயே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கட்டும், எந்த ஈவெண்ட் வந்து கல்ச்சுரல்ஸ் எல்லாமே உள்ள வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இன்டோர் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அது வந்து இது ஒரு நல்ல பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோவுமே வந்து நல்லா இருக்கும். கிராஸ்னோடர்ன்ற ஒரு இடத்துல இருக்குங்க. இட்ஸ் அ சதர்ன் பார்ட் ஆஃப் ரஷ்யா. பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேல இருக்கு. நியர் டு 1700 odd கிலோமீட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு மாஸ்கோல இருந்து. வின்டர் வந்து இட்ஸ் ஃபைன், 0 to -degree வரை உங்களுக்கு வந்து -5 வரை போகும், டிப் ஆகும். -35 வரை கூட டிப் ஆகும் உங்களுக்கு. சம்மர்ல வந்து இட் கோஸ் பிட்வீன் 25 to 35 degree. அண்ட் வின்டர்ல வந்து -5 வரை டிப் ஆகும் கெப்பாசிட்டி. ரீச்சிங் த யூனிவர்சிட்டி நிறைய வேஸ்ல போவாங்கங்க. பொதுவா நீங்க வந்து டெல்லி டு மாஸ்கோ, மாஸ்கோல இருந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்கு. நியர் டு 1700 odd கிலோமீட்டர்ஸ். நீங்க வந்து கிராஸ்னோடர் போகலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து துபாய் வழியாவும் போறது இருக்கு ஆக்சுவலா ஒரு கனெக்ஷன், இஸ்தான்புல். ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். அந்த டைம்ல உங்களுக்கு எந்த மாதிரி இதுல பட்ஜெட் கம்மியா வருதோ அதுக்கேற்ற மாதிரி குரூப் டிக்கெட் பண்ணுவோம். நீங்களும் உங்க வருஷம் வரும்போது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஒரு மாதிரி வருதோ அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா என்எம்சி ரெகக்னைஸ், WHO. ஸோ நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லைங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியமும் வந்து கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம். நம்ம அதில் சொன்ன மாதிரி ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டி இட் இஸ் குட். தெர் ஆர் காலேஜஸ் வேர்ல்டு ரேங்கே பார்த்தீங்கன்னா 8000க்கு மேலே எல்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5500 odd ரேங்க் யூனிவர்சிட்டி மெடிசன்ல. அதே மாதிரி 128th ரேங்க் இன் த கண்ட்ரி. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட்ங்க. எல்லா ரிசர்ச் ரிலேட்டட் இதுவுமே இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நாங்கள் ரிவ்யூஸ் எடுத்த வரைக்குமே வந்து தே ஆர் அவங்களோட ஹாஸ்பிட்டலே இருக்கு, அதர் தான் தட் அசோசியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்ளமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சிமுலேஷன் சென்டர்ஸ் இருக்கு வேர் தே லேர்ன் இட். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு டேட்ல மோர் தேன் ஈவன் 800+ நாங்கள் மோர் தேன் 900 and odd கிட்டக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எஃப்எம்ஜி பாசிங் ரேட் இட் இஸ் வெரி குட். இப்போ இருக்க அப்டேட்டட் நான் போடல, இதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 40.35. இட் ஹவர்ஸ் பிட்வீன் 35 to 40 which is a good percentage. பிகாஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்துப்பீங்க 15-20% கூட பார்த்துருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் குட். டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டு. இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சம்வேர் 4,83,000 ரூபாய். அதாவது இந்தியன் ருபீஸ்ல பார்த்தீங்கன்னா நியர் டு 35 lakhs வச்சுக்கோங்க. 34,77,000 உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் வரும். ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கிடைக்கும் 16,000 ரூபாய். ஸோ ஓவரால் 6 years பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் கிட்ட வரும். மெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் அ செல்ஃப் குக் ஆப்ஷன். இல்லை ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரன் பண்றாங்க, இந்தியன் மெஸ் ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கு. அது வேணும்னா நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எஸ் வி ரெக்கமெண்ட் திஸ் காலேஜ். நம்பர் ஆஃப் சீட்ஸோட அவைலபிலிட்டியை பொறுத்துங்க. நீங்க இப்போ வந்து அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இதுல பாத்தீங்கன்னா என்பி ஆக்ரா வந்துடும், ஆரன்பர்க் வரும், கசான் ஸ்டேட் வரும். ஃபெடரல்லாம் இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அது வந்து நெருக்கி உங்களுக்கு 6,60,000 கிட்ட ஃபீஸ் வந்துருச்சு. பட்ஜெட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் ரியலி குட், வெரி குட். ஆக்சுவலா ரொம்ப வருஷமா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்க ஒரு காலேஜ். இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு காலேஜ். பட் அகெயின் இட்ஸ் உங்களுக்கு வந்து வார் ஜோன் கிட்டக்க இருக்க ஏரியா. அது உங்களுக்கு கன்சர்ன் இல்லைன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணலாம். க்ரோ இஸ் அ லெஸ் பட்ஜெட் காலேஜ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அல்டர்னேட்டிவா பண்ணணும். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது இங்க சீட் இல்லைன்னா, ஏன்னா ஆல்வேஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான்.
ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் அவங்க வந்து சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு அங்கே இல்லைன்னா யூ கேன் கன்சிடர் த அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். எந்தெந்த காலேஜ்க்கு எப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆஃப்லைனா ஆன்லைனா, எல்லா டீட்டெயில்ஸுக்குமே வந்து நீங்க என்ன குவரிஸ் இருந்ததுனாலுமே வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ 1-to-1 கவுன்சிலிங் பண்ணுவோம், ஒரு டீடைல்டு கம்பேரிஷன் சார்ட் கொடுப்போம். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் யூ டு டேக் அ டெசிஷன். எங்களோட சர்வீஸ் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 85,000 rupees சார்ஜ் பண்ணுறோங்க. எண்ட் டு எண்ட் சப்போர்ட். நீங்கள் உங்கள் என்டையர் டாக்டர் ஜேர்னின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் கவுன்சிலிங்ல இருந்து நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கும். இங்கே வந்து பிக்கப்போ ட்ராப்போ, அங்கே சிம் கார்டு வாங்குறது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும், உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுறது, ஒரு டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணி நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூ நீட் இட். இதுக்கு வந்து இட் வில் காஸ்ட் 85,000 rupees. ஓகேங்களா? ஸோ இதை தவிர நீங்க எதுவும் queries இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.